மாயா, அவ முழிக்கிறதுல இருந்தே தெரியல, எல்லாம் அவளோட வேலைதான். ஒரு பதவிக்காக, அதுவும் என்னை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு மனுஷங்க உயிரோட விளையாடுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது புவனேஸ்வரி? கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போங்க. இந்த கெமிக்கல் கேனை எடுத்துட்டு போங்க. என்ன மேடம் இது? ஏதோ பெரிய இடமாச்சேன்னு நீங்க சொன்ன உடனே கிளம்பி வந்தேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. எங்களெல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாதவன்னு நினைச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வார்ன் பண்றேன். இந்த விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணா உங்களை எலெக்ஷன்ல இருந்தே தூக்கிடுவாங்க. உண்மையாவே யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா கொலை கேஸ் ஆயிருக்கும். இவங்களை தோக்கடிக்க உங்களுக்கு வேற வழியே இல்லையா? நல்ல வேலை அவங்க கேனை மாத்திட்டாங்க. இல்லனா உன் ஆளுங்க விஷத்தை கலந்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. இதெல்லாம் நல்லா இல்லம்மா. இந்த அசிங்கம்லாம் உனக்கு தேவையா? எப்பவும் மோதறதா இருந்தா கூட நேர்மையா மோத பழகு புவனேஸ்வரி. அதான் உனக்கும் நல்லது. இல்லனா இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படணும். இதுக்கு மேல இங்க நிக்கணுமான்னு நீயே யோசி. அண்ணே வா போலாம். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. கொஞ்ச நேரத்துல நாங்களும் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். அம்மா, பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே எங்க ஊருக்கு நிறைய நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கு தாமா. இந்த ஊரோட தலைவரா இந்த வாக்குறுதியை கொடுக்கறேன். ஆமா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த புவனேஸ்வரி பல விஷயங்களை கையில் எடுக்கிற சீனு. பெரியம்மா பதவிக்கு வந்தா என்னென்ன நல்லது நடக்கும்னு சொல்றதை விட அந்த புவனேஸ்வரி செய்யற சதியை முறியடிக்கிறதே நமக்கு பெரிய வேலையா இருக்கும். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், இதுல யோசிக்க என்ன இருக்கு? அந்த புவனை இதோட விட்டுடுவாளா என்ன? அதான் சீனு, நமக்கு பெரிய டாஸ்காவே இருக்கு. புவனேஸ்வரி இது நமக்கு சரி வராதுன்னு ஒதுங்குற ஆளே இல்ல. அடுத்து அவ என்ன பண்ணுவாளும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாயா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அடுத்து அவ என்ன பண்ணணும்னு யோசிச்சு பிளான் பண்ண எப்படியும் டைம் ஆகும்ல. அந்த நேரம் நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்ல. அந்த மாதிரி என்னால ரிலாக்ஸ் பண்ண முடியல சீனு. பெரியப்பா தன்னை விட பெரியம்மா ஒரு ஓட்டாவது அதிகமா எடுத்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பெரியம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க. பெரியப்பா அளவுக்கு பெரியம்மாவை ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் ரகுராம் ஐயாவோட மனைவின்னு சொல்லிதான் நம்ம ஓட்டு கேட்க வேண்டியதா இருக்கு. அக்கா, மல்லிப்பூ வேணும். எத்தனை முழம் வேணும்? ஒரு 2 முழம். தரேன்பா. மாயா, கொஞ்சம் கண்ணை மூடேன். எதுக்கு கண்ணை மூடணும்? மூடுன்னு சொல்றேன்ல. ஓய், ஏமாத்துறியா? கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல. சரி சரி. தேங்க்ஸ் சீனு. என்னதான் ஃபாரின்ல பிறந்து வளர்ந்திருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க நமக்காக மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷமே வேற லெவல் தான். திரும்ப நான் வச்சு விடுறேன். ஐயோ முடியல கதிர், பயங்கர டயர்டா இருக்கு. ஆமா தானே. டயர்ட் மட்டுமா, பசிக்குது வர. சரி, என்ன சமைக்கலாம்? டிஃபன் செய்யலாமா? ஷோ ஆளை விடுறா சாமி. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
ஏய் நான் பண்றேன். ஏன் உனக்கு டயர்டா இல்லையா? பேசாம ஏதாவது வாங்கிக்கலாம். இல்லனா அன்னைக்கு போட்ட மாதிரி சிம்பிளா அயன் பாக்ஸ்ல ஆம்லெட் போடுறியா? அதெல்லாம் உனக்கு பத்தாது. நல்லா ஃபுல்லா சாப்பிடணும். நான் போய் கடையிலே வாங்கிட்டு வரேன். என்ன வாங்கலாம்? கல் தோசை, பரோட்டா, சிக்கன் குழம்பு. ஏய் அதெல்லாம் வேணாண்டா. மதியம் கூட சரியா சாப்பிடலையா? ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா. நல்லா சாப்பிட்டு படுத்தா அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம். அவ்வளோ டயர்டா இருக்கு எனக்கு. அவ்வளோதானே, போயிட்டு பிரியாணியோட வரேன். ஏய் இரு இரு, இரு. ஏய் என்னடி ஒண்ணும் இல்லடா, உன்னோட ஆசை முகத்தை பார்க்கணும் போல இருந்துச்சு. என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா உனக்கு பசி போயிடுமா? பிரியாணி வேண்டாமா? ஐயோ எனக்கு பிரியாணி தான்ப்பா வேணும். இங்க என்ன பண்றான்? வர்றவங்க கிட்ட எல்லாம் பிரியாணி இல்லைன்னு எப்படிப்பா சொல்லி அனுப்புறது? இன்னைக்கு எவ்வளவு விசேஷம் இருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு மாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டனா எப்படிப்பா? இன்னைக்குள்ள வருமானத்தை நான் தர்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னண்ணே? உங்களுக்கு தேவை என்னண்ணே? வருமானம் தானே. வருமானம் தேவைதான் எனக்கு. ஆனா வர்றவங்க கிட்ட எல்லாம் பிரியாணி இல்லைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். கடையோட பேர் கெட்டு போயிடும்பா. இன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லிட்டா நாளைக்கு யாரும் வரமாட்டாங்களா உங்களுக்கு? ஆமா, திரும்பி வரமாட்டாங்க. இன்னைக்கு இந்த வியாபாரத்தை நீ பண்ணிட்டு போயிடுவ. நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி வருமானம் எவ்வளோண்ணே வரும் உனக்கு? ஒரு 10,000 வரும். நான் உங்களுக்கு 25,000 ரூபாய் தர்றேன். மாஸ்டர் என் கூட அனுப்புறீங்களா? அப்போ மாஸ்டருக்கு சம்பளம், அவருக்கான சாப்பாடு, போக்குவரத்து நீங்க தான் பாத்துக்கணும். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. ஆ, இந்தாங்கண்ணே, நான் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். இந்தாங்க. மாமா என்ன மருமகளே, கதிர் இன்னும் வரலையா? வந்துருவோம் மாமா. அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? என்னப்பா, என்ன விஷயம்? என்னாச்சு கதிரு? எதுக்கு அவசரமா மீட் பண்ணணும்னு சொன்னேன்? சின்ன இப்பதானே ஊர்ல ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தோம். ஊர் ஜனங்களே புவனா கிட்ட ஓட்டி கேட்டு இந்த பக்கம் வந்துடாதுன்னு அடிச்சு துரத்துனாங்களா இல்லையா? அதுக்கு என்னடா? ஆனா வீடு வந்து சேர்றதுக்குள்ள அந்த புவனா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. டேய், பிரியாணி மாஸ்டர் கூட்டிட்டு போய் இவங்க என்னடா பண்ண போறாங்க? அதுல தாண்டா ட்விஸ்டே இருக்கு. ஒரு தெருவுல 2-3 பேர்னு கணக்கு வச்சு ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு ரெசார்ட்ல வச்சு பார்ட்டி கொண்டாட போறாங்களா. அடி பாவி. தண்ணி பார்ட்டி, பிரியாணி, கையில பணம், ஆட்டம் பாட்டம்னு ஆம்பளைங்க எல்லாரையும் கவர் பண்ணி ஓட்ட வாங்குறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க.